ஏங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ண வேணாமா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? வீடியோவ சேவ் பண்ணி வச்சுட்டு சண்டே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் வறுத்து அரைச்சு தான் செய்ய போறேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு அது லைட்டா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி பூண்டு, 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், அது பாதி வதங்குனதும் 4, 5 பல் தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி ஓரமா வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல 1 பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயத்த மட்டும் உள்ள போடுங்க. இந்த மாரி பவுலோட உள்ள போட்டுறாதீங்க. அது போட்டு நல்லா வதங்குற கேப்ல நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கத நல்லா அரைச்சிருங்க மையா. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச விழுதையும் உள்ள சேர்த்துட்டு லைட்டா கிண்டி விட்டுட்டு நான் மட்டன் மசாலா தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வீட்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம். அந்த மசால் பொடி போட்டதுக்கப்புறம் மட்டனையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 4, 5 விசில் வச்சு எடுத்தா செம்ம டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.